نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقال عمرو رضي الله تعالى عنه ثلاث من جمعهن فقد جمع الإيمان الإنصاف من نفسك وبذل السلام للعالم والإنفاق من الإقتار. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது சலாத்தை பரப்புதல். ஏனென்றால் இஸ்லாத்தில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியது இந்த சலாம் எனக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு துவக்கமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயங்களில், ஒரு மனிதனை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் எப்படி பேச்சை தொடங்குவது என்பது நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் அவரிடத்தில் சலாமை கூறுவதின் மூலியமாக நாம் பேச்சை தொடங்கலாம். தெரியாத மனிதர் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட பேசுனா கூட ஒரு முஸ்லீம் தெரிஞ்சவங்க தான் அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் வலைக்கும் சலாம், நீங்கள் யாருங்க என்னங்க அப்படிங்க. அது சொல்வதின் காரணமாக எந்த அளவிற்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, தமது மனசாட்சியுடன் நீதியாக நடத்தல், உலகெங்கும் சலாமை பரப்புதல், வறுமையிலும் செலவு செய்தல் ஆகிய 3 பண்புகளை எவர் தம்மிடம் ஒன்று சேர பெற்றிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக ஈமானையே ஒன்று சேர பெற்றவராவார். அவர் இந்த 3 விஷயங்கள், தமது மனசாட்சியுடன் நீதமாக நடந்து கொள்ளுதல். உண்மையிலே இந்த ஒரு செயல்கள் இருக்குதே, இன்னைக்கு மனிதர்களிடத்தில் மொத்தத்திற்கு இல்லாமல் மரணித்து விட்டதோ என்னும் அளவிற்கு, எண்ணக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம மனசாட்சிக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறது கூட சிந்திக்காம கொள்ளாம ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் நீதம் வழங்குவது ஒன்று இன்று நீத அரசர்கள் சிலர்கள் நடந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கும் பொழுது வேதனையான, வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, உலகெங்கும் சலாமை பரப்புதல், எல்லா நபர்களிடத்திலும் சலாத்தை சொல்றது. மூன்றாவது சொல்கின்றார்கள், வறுமையிலும் அவன் செலவு செய்கின்றான். வறுமையிலும் அவன் செலவு செய்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத செலவுகளை இங்கே குறிப்பிடல. செலவு என்பது நன்மையை நாடி ஒரு மனிதன் செலவு செய்கின்றானே அந்த விஷயங்களை குறிப்பிடக்கூடியது. இந்த 3 ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவன் ஈமானில் ஒன்று சேர்ந்து விட்டான். ஈமானிலே அவன் மொத்தத்துக்கு ஒன்று சேர்ந்துட்டான். அவனுடைய ஈமான் பலமான ஈமானாக ஆகிவிடுகின்றது என்பதாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வர்றாரு, வந்து கேட்டாரு, இஸ்லாமிய பண்புகளிலேயே சிறந்த பண்பு எது? இஸ்லாத்திலேயே சிறந்த பண்பு எதுங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீர் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. என்ன, உணவு பசி இல்லாத ஒரு ஊரை உருவாக்குவது என்பது இருக்கின்றது மாபெரும் ஒரு லட்சியமான ஒரு காரியம், நல்ல ஒரு காரியம். இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இளைஞர்களை இதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றார்கள். இளைஞர்களை ஒன்று சேர்க்கப்பட்டு இருக்கப்பட்டவர்களிடத்தில்
கொஞ்சமாக வாங்கப்பட்டு மொத்தமாக சமைக்கப்பட்டு இந்த தெருவோரங்களில் யாரெல்லாம் பசியாக பட்டினியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு உணவுப் பொட்டணங்களை கொடுப்பது, உணவுப் பொட்டணங்களை கொடுத்து வர்றாங்க. இப்போ ஒரு நாட்டில் மொத்தத்தைக்கு அறிவிச்சிருக்காங்க, யாரும் காசே கொடுக்கக்கூடாது, பிச்சைக்காரர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், நீர் வாங்கி கொடுங்கள் என்று அப்படியே ஒரு அமைப்பே ஏற்படுத்தப்பட்டு இன்று நடந்துக்கிட்டு இருக்கு உலகில். அப்போ நாம் இந்த பசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது இருக்குது, இது சிறந்த ஒரு பண்பாக இஸ்லாமிய பண்பாக இருக்குது. இரண்டாவது, யாராக இருக்கட்டுங்க, அவன் ஒரு முஸ்லீமுங்க, என்னுடைய சண்டைக்கார ஆள் என்னுடைய சொந்தக்கார ஆளுங்கிறது இல்லை, அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அறிஞ்சவரோ அறியாதவரோ அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் எனக்கூடிய ஒரு தோற்றம் தெரிந்து விட்டது, அவர் தெரிந்து விட்டால் அவரை கண்டவுடனேயே நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு எனக்கூடிய இந்த ஒரு வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் மிகவும் சாலச் சிறந்த ஒரு பண்பு என்பதாக முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை அதிகம் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله